திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பிரசவ வலியால் துடித்த கர்ப்பிணி 7 கிலோமீட்டர் தொட்டில் கட்டி தூக்கி வரப்பட்ட நிலையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. தாயும் சேயும் நலம் என்பதோடு இந்த செய்தியை முடித்துவிட முடியாது. காரணம், இந்த மலைவாழ் மக்கள் படும் அவதிகள் பல. அது குறித்து விரிவாக நாம் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட உடுமலை அமராவதி வனச்சரக மலைப்பகுதியில் 18 மலைவாழ் கிராமங்கள் உள்ளன. இங்கு 6000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் குருமலை, மாவடப்பு, ஈசல்திட்டு, குழிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு முறையான பாதை வசதி இல்லாததால் அடர்ந்த காட்டுப்பாதை வழியாக அவசர மருத்துவ தேவைகளுக்காக தொட்டில் கட்டி தூக்கி வரும் நிலையே இருக்கிறது. அப்படித்தான் நாகம்மாள் என்ற 22 வயது இளம்பெண் பிரசவ வலியால் துடித்த நிலையில் 7 கிலோமீட்டர் கரடு முரடான மலைப்பாதையில் தூக்கி வரப்பட்டார். அதற்குள் இவர்கள் பட்ட அவதிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் எரிசனம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்ட நாகம்மாளுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. தாயும் சேயும் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உரிய நேரத்தில் வந்துவிட்டதால் தாயும் சேயும் பிழைத்துள்ளதாக கூறும் இந்த பெண்ணின் குடும்பத்தினர் தங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட என் ஒய்ஃபும் இல்லைங்க, என் குழந்தையும் இல்லைங்க. நான் இப்போ பேசியும் இருக்க மாட்டேங்க. கூட ரொம்ப சிரமம் இருக்குதுங்க. வண்டியெல்லாம் வச்சுக்கிறோங்க. நான் வண்டியில் கொண்டு வர்றதை விட ரோடு வசதி இருந்தால் மட்டும்தான் அந்த டைமுக்கு நான் வர முடியும். ரோடு வசதி ஒன்றுமே இல்லை. இங்கே மருமகளை கட்டி தூக்கிட்டு வரும்போது வழியில் வரும்போது ரொம்பவே சிரமப்பட்டு உயிர் போகிற மாதிரியெல்லாம் ஒரு பொம்பளைகளும் கஷ்டப்பட்டு தான் இங்கேருந்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரி சேர்த்துறோம். எங்களுக்கு ஒரு சாலை வசதி இல்லாதனால தான் இத்தனையும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால் நாங்கள் ஒரு பாம்பு பள்ளி கிடைச்சால எத்தனையோ அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லை. செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் செஞ்சு கொடுக்குறதே இல்லை. சிரமப்பட்டுட்டு தான் நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். அந்த பண்ணாவை உயிர் மக்களெல்லாம் சேர்ந்து கட்டிட்டு வந்தோம். முடியாத அளவில் இறக்கி தான் தூக்கிட்டு வந்தோம். கல்லங்காடுகளெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு வசதி இல்லை, ரோட்டு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. அந்த பண்ணாவை நாங்கள் சிரமப்பட்டு அளவில்லாத சிரமத்தில் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தினோம். எங்களுக்கும் கரடி பிடிச்சலையில், ஆனை பிடிச்சலையில், நரிராய் பிடிச்சலையில் ஒன்றுக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆஸ்பத்திரி இல்லை, ஒரு வீடு வாசல் இல்லை, ஒன்றுக்குமே வழி இல்லை. அந்த பெண்ணுக்கும் அதை மாதிரி நிறைய பொண்ணுங்க இறந்தும் போசு. பெரிய பெரிய மனுஷர்களும் இறந்துருச்சுன்னா கட்டி தூக்கிட்டு வர செல்ல. 2006 வன உரிமை சட்டப்படி 1 ஹெக்டர் நிலம் ஒதுக்கி திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலைக்கு சாலை அமைத்தால் அரை மணி நேரத்தில் மலையிலிருந்து திருமூர்த்தி மலை வந்தடைய முடியும். வன உரிமை சட்டப்படி சாலை கேட்டு மலைவாழ் மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். சில மாதங்களுக்கு முன்பு சாலை அமைத்து தர வேண்டி மாவட்ட வன அலுவலர் அலுவலகம் முன்பு மலைவாழ் மக்கள் 2 நாட்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வன உரிமை சட்டப்படி இதில் சாலை அமைத்தால் மலைவாழ் மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படும். இந்த தேர்தல் நேரத்திலாவது இவர்களின் குரல்கள் அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் எட்டுமா என்று தெரியவில்லை. புதிய தலைமுறைக்காக உடுமலையிலிருந்து செய்தியாளர் கார்வேந்த பிரபு.